நான் இது என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்கிட்ட இப்போ இருக்கிறத நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் இதில் என்னென்ன வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை பற்றி ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சரியா? என்கிட்ட இப்போ இது இருக்குது, அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து சோயா பீன்ஸு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் வரும். பச்சைப்பயிறு 50 கிராம் வரும். மூக்கு சுண்டல் 50 கிராம் வரும். இது சும்மா வந்து பருப்பு, வீட்டில் துவரம் பருப்பு இருந்துச்சு, கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஓகே, கொஞ்சோண்டுனா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தான் எடுத்தேன். அவ்வளோதான் இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். இது வந்து கொள்ளு ஒரு 50 கிராமு, கடலப்பருப்பு ஒரு 50 கிராமு, உளுந்து 50 கிராம் தேவையில்ல, ஒரு 10 கிராம் இருந்தால் போதும். சரியா? இது ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம ஒட்டுக்கா வந்து எல்லாமே கலந்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வந்து லைவ் போடுறேன் இல்லையா, அதில் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா. சாப்பிட்டேன், அடை தோசை சாப்பிட்டேன் அப்படின்னா, அடை தோசையா, அதுக்கு என்னென்ன வந்து போடணும் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, நம்மளோட உறவுகள்லாம். நாம் வந்து அது வந்து என்னான்னு பார்க்குறேன். அதை நம்ம சொல்கிறோம், ஆனால் மறுபடியும் கேட்குறாங்க. ஆனால் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு ஆரோக்கியமான காலையில் ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தோடு தான். அடை தோசைக்கு நான் என்னென்ன வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து தீந்துருச்சு. அடை தோசைக்கு வந்து அரிசி ஊற வைப்பேன் இல்லையா, அது தீர்ந்து போச்சு. இப்போ நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். கலந்தால் தான் வந்து ஊற வைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் எடுத்து கலந்துட்டுருக்கேன். அது என்னான்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் தினமுமே எடுத்துக்கலாம். தினமுமே உங்களுக்கு எவ்வளோ 3 தோசை ஒரு 4 தோசைக்கு எவ்வளோ வந்து அரிசி ஊற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் கலந்து நம்ம வச்சிட்டோமா, டக்குன்னு எடுத்து ஊற வச்சிட்டோமா, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் அரைஞ்சி விட்டு தோசை ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். நல்லா வெயிட் லாஸ் வந்து இதாகும். நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா வெயிட் லாஸ் நல்லா இதாகுது. வெயிட் குறையிறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, வெயிட் குறைஞ்ச மாதிரியும் இருக்குது. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பச்சரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து டோட்டலாக ஒரு 1/4 கிலோ வராது, ஒரு 100 கிராம் வரும். இந்த அரிசி 100 கிராம் எடுத்துகிட்டு, இப்போ இதெல்லாமே 50 கிராம் எடுத்துகிட்டுனா அரிசி மட்டும் 100 கிராம் எடுத்துட்டேன். ஓகேவா? இதில் கலந்துக்கலாம். இது வந்து சிகப்பரிசிங்க, பாரம்பரிய அரிசி சொல்லுவாங்களே, சிகப்பரிசி. இது வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். சரி, இதோட கொஞ்சம் கலந்துக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். 50 கிராம் மட்டும். இப்போ இதை என்ன பண்ணோன்னா, இதெல்லாம் ஒட்டுக்கா நம்ம வந்து கலந்துக்கணும். வந்து பச்சரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து டோட்டலாக ஒரு 1/4 கிலோ வராது, ஒரு 100 கிராம் வரும். இந்த அரிசி 100 கிராம் எடுத்துகிட்டு, இப்போ இதெல்லாமே 50 கிராம் எடுத்துகிட்டுனா அரிசி மட்டும் 100 கிராம் எடுத்துட்டேன். ஓகேவா? இதில் கலந்துக்கலாம். இது வந்து சிகப்பரிசிங்க, பாரம்பரிய அரிசி சொல்லுவாங்களே, சிகப்பரிசி. இது வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். சரி, இதோட கொஞ்சம் கலந்துக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். 50 கிராம் மட்டும். இப்போ இதை என்ன பண்ணோன்னா, இதெல்லாம் ஒட்டுக்கா நம்ம வந்து கலந்துக்கணும். கலந்து எடுத்துக்கிட்டோங்களா? இது கரெக்டாக 1 கிலோ வருதுங்க வெயிட்டு. ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். 1 கிலோ டோட்டலாக வருது. ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வரும். ஓகே, டாட்டா, பாய். ஒரு ஹெல்த்தியான வந்து அடை தோசைக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்தாச்சு. நீங்கள் வந்து நல்ல வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு பொருளும் கூட. சரியா? சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வெயிட் எப்படி ரிலீஸ் ஆகுது, எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.